சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் கிறிஷை எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணுன்றதுக்காக அந்த பையனோட அப்பா கிட்ட போய் பேசுகிறாங்க. ஆனால் யாருமே இங்கே முத்து மீனா பேசுகிறத கேட்க தயாராகவே இல்லை. கிறிஷ் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கான், அதனால நாங்கள் இதில் பேச ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை பற்றி பேச இனி எங்கள் வீட்டு பக்கமே வராதிங்கன்னு முத்து மீனாவை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. உடனே முத்து ரொம்பவே மனவேதனையோடு அழுதுட்ருக்காரு. என்ன மீனா இப்படியெல்லாம் நடக்குது? கிறிஷை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சா, ஆனால் இவங்களும் இப்படி நமக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, மனசு மாற மாட்டேங்கிறாங்கன்னு முத்து வந்து பேசிகிட்ருக்க. உடனே மீனாவும் சரிங்க, இப்போ ரோகிணியோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் கிறிஷ் இருக்கான், அவன் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தான், நம்ம அங்கே போய் கிறிஷை கூப்பிட்டு முதல்ல வீட்டுக்கு போவோம். கிறிஷும் பாவம் தான், ஏன் என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகலன்னு என்கிட்ட கேள்வி கேட்குறான். நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே கிறிஷ்கிட்டையும் சொல்ல முடியாதுல்ல. இன்னுமே கிறிஷ் ரொம்ப பயந்துருவான்றதுனால நம்ம இதை பற்றியெல்லாம் கிறிஷ் முன்னாடி எதுவுமே பேச வேண்டாம். முதல்ல கிறிஷை போய் கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம், அப்புறமா என்ன செய்யலான்னு யோசிப்போன்னு சொல்ல, சரி மீனா, நீ முதல்ல நம்ம வர விஷயத்த அங்கே ரோகிணியோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்னு சொல்லும்போது உடனே மீனாவும் மகேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே ரோகிணியும் என்ன நடக்குதுன்னு தெரியல, இந்த மீனாவும் முத்துவும் கண்டிப்பாக கிருஷிக்கு உதவி செய்வாங்கன்னு வித்யா வேற ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறாளே, என் பையன் கிருஷிக்கு எந்த பிரச்சனையும் வரவே கூடாதுன்னு மகேஸ்வரி வீட்டில் ரோகிணி உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அந்த சமயம் மீனா ஃபோன் பண்ணுறாங்க. மீனா தான் ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்ல, என்னன்னு கேளு, நான் அவங்க பேசுகிறது எனக்கும் கேட்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனா கிட்ட மகேஸ்வரி வந்து பேசுகிறாங்க. ஆமாம், என்னாச்சு, என்ன சொன்னாங்க, அந்த பையனோட அப்பா கிட்ட போய் பேசுனீங்களா, அவங்க இனி கிருஷிக்கு எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன்னு ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்க, இல்லைங்க, அவர் ரொம்பவே கோபமாக இருக்கார், அது மட்டும் இல்லாமல் கிருஷை கூப்பிட்டு பேசணும்னு சொல்லியிருக்காரு, பேசினதுக்கப்புறமா கிறிஷ் இனி இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டானா, அதுக்கப்புறமா அவங்க ஏதாவது ஒரு நல்ல முடிவாக எடுப்பாங்க. நாளைக்கே கிறிஷை கூப்பிட்டு வரவும் சொல்லியிருக்காங்க. அவர் ஏதோ கிறிஷ்கிட்ட பேச விருப்பப்படுறாராம், நிறைய கேள்வியெல்லாம் கேட்பார் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இது, இங்கே கிறிஷ் வந்து தப்பு செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டோம், இன்னுமா அவங்க பிரச்சனையை பெருசாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இல்லைனா அவங்க என்ன வேணாலும் முடிவெடுப்பாங்களாம், அது நம்ம கிறிஷோட வாழ்க்கைக்கு நல்லது இல்லைல்ல, அதனால் நாங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் வரோம், கிருஷ்ணை நான் முதல்ல கூப்பிட்டு போகிறேன், அப்புறமா பேசிக்கலான்ட்டு மீனாவும் ஃபோனை வைக்கிறாங்க. உடனே ரோகிணி, என்னது இது, நானும் போய் என் வக்கீல்கிட்ட பேசிட்டு வந்தேன், இங்கே கிறிஷோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும்ன்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது, முத்துவும் மீனாவும் என்னென்னவோ சொல்கிறாங்களே, அவங்களால எப்படி கிறிஷோட வாழ்க்கையை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற முடியும்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரோகிணி, இங்கே மீனா வரதுனால இங்கே கிறிஷை வந்து இங்கே உட்கார சொல்லு, மீனா வந்த உடனே கிறிஷை கூப்பிட்டு போகிறதா சொல்கிறாங்க. நாளைக்கு வேற அந்த பையனோட அப்பா கிறிஷை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்களாம், அதனால் என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே, நம்மளால் முடியாததை மீனாவும் முத்துவும் செஞ்சால் நல்லது தானே அப்படின்னு மகேஸ்வரியும் சொல்கிறாங்க. உடனே இங்கே ரோகிணியும், நீ சொல்கிறது சரிதான், முதல்ல கிறிஷை மீனா கூப்பிட்டு போகட்டும், அப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து கிறிஷை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக கிறிஷை நான் அவங்க கூட தங்க இனி விடவே மாட்டேன், கிறிஷை நான் வேறு ஸ்கூலில் சேர்த்து விடலான்னு நான் முடிவெடுத்துட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா தானே முடியும், நீ முதல்ல இங்கே இருக்காத, நீ இங்கே இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சா அப்புறம் உனக்கும் எனக்கும் பிரச்சனை வரும், மீனா நிறைய கேள்வி கேட்பாங்க, எவ்வளோ பிரச்சனையை தான் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, நான் இங்கே வந்த மாதிரி அந்த மீனாவுக்கு தெரிய வேண்டாம், இல்லை அப்பப்போ கிறிஷோட விஷயத்தில் தலையிடுறேன்னு சொல்லி மீனாவுக்கு சந்தேகம் வரும்னு அங்கே எப்பயும் போல் அந்த ரூமில் போய் ரோகிணி இருந்துடுறாங்க. மீனா மகேஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. கிறிஷை பார்த்த உடனே, என்ன கிறிஷ், இன்னும் ரெஸ்ட் எடுத்துட்ருக்கியா, நம்ம வீட்டுக்கு போகலாம், நான் உனக்கு சாப்பாடெல்லாம் தந்துட்டு அதுக்கப்புறம் நீ நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம்ல, நீ வான்னு சொல்ல, இல்லை மீனாத்த, ஸ்கூலுக்கு போகணுன்னு கூப்பிட்டு வந்தீங்க, அப்புறம் அங்கே போக வேண்டான்னு இங்கே மகேஸ்வரி ஆண்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க, என்னதான் நடக்குது, நான் இனி அந்த ஸ்கூலுக்கு போகவே வேண்டாமா அப்படின்னு வந்து கிறிஷ் கேட்டுட்ருக்கான். நீ கண்டிப்பாக படிக்கணும், நீ முன்னேறணும், ஆனால் என்ன, நீ செஞ்சதால் நிறைய பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குது, நாளைக்கு அந்த அஜயோட அப்பாவை பார்க்க உன்னை நான் கூப்பிட்டு போவேன், அந்த பையனோட அப்பா உன்னை பார்க்கணும் பேசணும்னு சொல்லியிருக்காரு, தெளிவாக நீயும் அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னனா கண்டிப்பாக இனி அங்கே யாராலையும் பிரச்சனை வராது, போலீஸும் உன்னை தேடி வரமாட்டாங்கல்ல, அதனால தானே சொல்ல, என்னது போலீஸ் வருவாங்களா அப்படின்னு கேட்க, இதுக்காகலாம் நீ ஒன்றும் பதட்டமாக இருக்க வேண்டாம், நாங்கள் எல்லாருமே உன் கூட தான் இருப்போம், முதல்ல நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிறிஷை கூப்பிட்டு வரும்போது அங்கே ரோகிணியோட பை இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்ன இது ரோகிணியோட பையாச்சே, என்ன மகேஸ்வரி ரோகிணி வந்தாங்களான்னு கேட்க, ரோகிணி வேற இங்கே நான் இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டான்னு சொன்னால், இப்போ ரோகிணியோட பையை பார்த்த உடனே மீனா கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்
மீனா, ரோகிணி என் ஃப்ரெண்டு தானே, அப்பப்போ என்னை பார்க்க வருவாங்க. இங்கே கிறிஷ் இருக்கிறதுனால ரோகிணிக்கு ஒரு ஃபோன் வந்ததுன்னு பக்கத்து ரூமில் தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு நிறைய வேலை. பக்கத்தில் ஒரு கிளைண்ட்டை பார்க்கணுன்னு வந்தா. அதான் என் வீட்டுக்கும் வந்தா. வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல. அப்படியா? அப்போ ரோகிணி இங்கே தான் இருக்காங்களான்னு கேட்ட உடனே, ஆமாம் ரோகிணியும் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ரூமில் இருந்த ரோகிணி இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்போ மீனா என்னுடைய பையை பார்த்த உடனே நான் இங்கே தான் இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இனியும் பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது. ஃபோன் பேசுகிற மாதிரியே வெளியில் போக வேண்டிதான். இல்லைனா நான் கிறிஷுக்காக தான் இங்கே வந்தேன்னு மீனா சந்தேகப்படுவாங்க. நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டுக்கிட்ட ஃபோனில் பேசுகிற மாதிரியே ரோகிணியும் அங்கே வராங்க. மீனா இருக்கிறத பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி மகேஸ்வரி கிட்ட எனக்கு மறுபடியும் அந்த கிளைண்ட்டை பார்க்கணும், அதனால் எனக்கு நிறைய வேலை இருக்க, நான் கிளம்பிடுறேன். என்ன மீனா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்க, கிறிஷை கூப்பிட்றதுக்காக வந்தீங்களான்னு சொல்லிட்டு, சரி மீனா எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கே வந்தது எதுக்குன்னு கூட தெரியாத மாதிரி இங்கே ரோகிணியும் மீனா கிட்ட சரியாக பேசாமல் தனக்கு வேலை இருக்குது, தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃப்ரெண்டை பார்த்துட்டு போகிறதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி போய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே மீனாவும் கிறிஷை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப மகேஸ்வரி நினைக்கிறாங்க. ரோகிணி என்னைக்கு மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மாட்ட போகிறான்னு தெரியல. ஆனால் கிறிஷோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் முத்து மீனா சரி செஞ்சாலே இந்த ரோகிணி திருந்த நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மகேஸ்வரி யோசிக்கிறாங்க. இங்கே காரில் இருந்த முத்துவும், என்ன மீனா இவ்வளோ நேரம் கழிச்சு வர, கிறிஷை கூப்பிட்டு வரதுக்கா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க அங்கே ரோகிணி வேற இருந்தாங்க, அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்தேன்னு சொல்ல, பார்லர் அம்மாவா, அவங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்ல, மகேஸ்வரி ரோகிணியோட ஃப்ரெண்டு தானே, பக்கத்தில் ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்தாங்களாம், அதனால் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்திருக்காங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது, நாம் எங்கெல்லாம் கிறிஷை கூப்பிட்டு போகிறோமோ எல்லா இடத்துக்கும் இந்த ரோகிணி வராங்க பார்த்தீங்களான்னு சொல்ல, உடனே முத்துவும், ஆமாம் மீனா, நாம் கிறிஷை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போதும் அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரியை கூட்டிகிட்டு இங்கே பார்லலமாக அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. இப்போ பாரு, இங்கே கிறிஷை வந்து மகேஸ்வரி வீட்டில் நம்ம தங்க வச்சுருக்கோன்னு தெரிஞ்சு வந்தாங்களா தெரியாமல் வந்தாங்களான்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு உண்மையை இந்த பார்லலமாவும் மறைக்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. சரி நம்ம வீட்டுக்கு போகலாம், நாளைக்கு வேற அந்த பையனோட அப்பாவை பார்க்க கிறிஷை கூப்பிட்டு போகணும்ல அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே கிறிஷ் வந்து சொல்கிறான், முத்துமாமா எனக்கு ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது, நான் செஞ்ச தப்புக்காக நான் வேணும்னா மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் என்னை அங்கே வந்து போலீஸ்லாம் விசாரிக்க வேண்டான்னு சொல்லிடுங்க. எனக்கு ஏற்கனவே என் ஸ்கூலில் வேலை பார்த்த அந்த சார் இப்படிலாம் சொல்ல போய் தான் நானே பயத்தில் அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன் யார்கிட்டையும் சொல்லாமல். ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாவம் என்னால் நீங்கள் வெளியில் வேலைக்கும் போகாமல் எனக்காகவே ஸ்கூலுக்கு போகிறது, அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுன்னு எனக்காக இதெல்லாம் செய்கிறீங்களே, என் அம்மா எனக்காக செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நீங்கள் 2 பேரும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க அப்படின்னு கிறிஷ் வந்து முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் அழுதுகிட்டே பேச, உடனே முத்துவும், என் வாழ்க்கையில் நடந்த எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் என் வாழ்க்கையில். என் அம்மாவோட பாசம் இல்லாமல், என் அம்மா என்கிட்ட அக்கறையாக பேசாமல், ஏன் சாப்பிட்டியான்னு கூட எங்கள் அம்மா கேட்டதே இல்லை. அதே நிலமையில நீ இருக்கிறதுனால உன்னை அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் கிரிஷ். அதனால் நான் சொல்கிறத மட்டும் கேளு. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எதை பற்றியும் யோசிக்காத. நான் உன் கூட இருக்கேன்ல, மீனாத்தை உன் கூட இருக்கும்போது எப்பயுமே உங்கள் அம்மா வந்து நீ உன்னை பார்க்கலனாலும் உன்னை கவனிக்கலனாலும் நாங்கள் இருக்கோம். அந்த சந்தோஷத்தில் நீ எப்பயுமே நல்லபடியாக படித்து முன்னேறணும். இந்த பிரச்சனையிலேருந்து உன்னை முதல்ல வெளியில் கொண்டு வரணும். அதுதான் எங்களுடைய எண்ணமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இங்கே கிறிஷை வந்து சந்திரா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கிறிஷ் வந்து, நான் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் மாமா, இங்கே முத்து மாமா நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே முத்துவும் அங்கேருந்து தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வராரு. உடனே மீனா அழுகிறாங்க. கிறிஷ்காக நீங்கள் அந்த பையனோட அப்பா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டிங்களே, நீங்கள் யார்கிட்டையும் இப்படிலாம் பேசி நான் பார்த்ததே இல்லைங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்க, நீங்கள் கிறிஷ்காக இவ்வளோ அழுது மன்னிப்பு கேட்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவும் கண் கலங்கி பேசுகிறாங்க. என்ன செய்ய மீனா, எப்படி எனக்கும் யாரும் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டனோ அதே நிலமையில இப்போ கிறிஷும் அவனுக்குன்னு யாருமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கான். இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தோம் கிறிஷோட அம்மா தன்னுடைய வேலை தான் முக்கியம்னு வெளியூரில் இருக்காங்க. இன்னும் இங்கே வந்து கிறிஷை பார்க்கவே இல்லை. அப்போ அவங்களுக்கு கிறிஷ் மேலே அக்கறையே இல்லைன்னு தானே அர்த்தம். அதனால தான் கிறிஷை நாமளாவது பார்த்துக்கணுன்னு இப்படி மன்னிப்பெல்லாம் கேட்டேன். என்ன செய்ய, என் வாழ்க்கையும் கிறிஷோட வாழ்க்கையும் ஒரே மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிகிட்ருக்காரு.
முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க. உடனே இங்கே ரவியும் ஸ்ருதியும், "என்ன முத்து, என்ன மீனா அண்ணி, நீங்கள் வந்து கிறிஷை பார்த்தீங்களா? இப்போ பிரச்சனையெல்லாம் சரியாயிருச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க. "பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே நான் வேணும்னா எங்கள் அப்பா கிட்ட சொல்லி தெரிஞ்சவங்க மூலமாக உதவியெல்லாம் நான் வந்து வாங்கட்டுமா? அவங்க மூலமாக கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே முத்துவும், "அதெல்லாம் வேண்டாம். அப்படி உங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னால் கிறிஷை பற்றியும் இல்லை நம்மளை பற்றியும் ரொம்பவே தப்பாக நினைப்பாங்க. அதனால் நானே பேசி பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிடுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, அங்கே அந்த பையனோட அப்பாவும் முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே முத்துவும், "மீனா, அந்த பையனோட அப்பா தான். நான் கூட மன்னிப்பு கேட்டேன்ல, அவர் தான் ஃபோன் பண்ணுறாரு. என்னன்னு பார்ப்போம். அவரோட மனசு மாறி இந்த பிரச்சனையிலேருந்து கிறிஷ் வெளியில் வந்தால் நமக்கு சந்தோஷம் தானே" அப்படின்னு ஃபோன் எடுத்து முத்து பேசுகிறாரு. "சார், சொல்லுங்கள் சார். நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்க. மனசு மாறிட்டீங்களா சார்? இனி கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்கள் நாளைக்கு கிறிஷை கூப்பிட்டு வாங்க. நான் கிறிஷ்கிட்ட தெளிவாக முதல்ல பேசுகிறேன். நாளைக்கு கிறிஷ் வந்தால் தான் இந்த பிரச்சனைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னு பார்க்கவே முடியும். புரியுதுல்லன்னு" சொல்ல, "கண்டிப்பாக சார். நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்கள்ல கிறிஷை பார்க்கணுன்னு. நான் கூப்பிட்டு வரேன் சார். நீங்கள் கிறிஷ்கிட்ட பேசுங்க. கிறிஷ் ரொம்ப நல்ல பையன் சார். நீங்கள் அவனை புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையிலேருந்து கிறிஷும் வெளியில் வந்துடுவான். எப்பயும் போல் கிறிஷ் வந்து ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணுன்றது எங்கள் ஆசை சார்ன்னு" சொல்ல, "நீங்கள் மறக்காமல் நாளைக்கு கிறிஷை வந்து கூப்பிட்டு வாங்க. அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன்னு" சொல்லிவிட்டு அவரும் ஃபோனை வைக்கிறாரு. முத்துவும் மீனாவும் ரவிக்கிட்டேயும் ஸ்ருதிக்கிட்டேயும் கிறிஷை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த விஜயா, "உங்கள் 2 பேருக்கும் வேறு வேலை இல்லை. நீங்கள் தான் இந்த கிறிஷை கவனிக்கணும்னு வேறு வேலையே செய்யாமல் சம்பாதிக்காமல் வீட்டையும் கவனிக்காமல் இருக்கீங்க. இதில் கிறிஷை பற்றி ஏன் இந்த வீட்டில் பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டில் கிறிஷை பற்றியோ கிறிஷோட பாட்டியை பற்றியோ யாரும் பேசக்கூடாது. அந்த கிறிஷ் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தானோ அன்னையிலேருந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான். சரியாக அங்கே மீனாவும் வீட்டு வேலையை செய்யாமல் பூ கொடுக்க போகாமல் கிறிஷ் மேலே உள்ள அக்கறையில் அவன் வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதை கொஞ்சம் யோசிச்சிங்களா? இப்போ வரைக்கும் இந்த வெளியில தான் நீங்கள் தங்கியிருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு ரூம் வேணும். அதுக்காக நல்ல வருமானம் சம்பாதிக்கணும். பணம் சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரவே வராதா? யார் யாருக்கோ சப்போர்ட் பண்ணுறத விட்டுட்டு வீட்டில் உள்ளவங்கள முதல்ல மதிக்க கற்றுக்கங்க. என்னைக்காவது செஞ்ச தப்புக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? அந்த கிறிஷுக்காக வெளியில் போய் யார்கிட்டயோ மன்னிப்பு கேட்டுட்டு வந்திருக்கிறியே முத்து. இதெல்லாம் உனக்கு தேவையா? என்ன மீனா, அந்த முத்து தான் புரிஞ்சுக்காம இப்படிலாம் செய்கிறானா? நீயாவது சொல்லி புரிய வைப்பேன்னு பார்த்தா முத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியே. இதெல்லாம் ரொம்ப தப்பு. இனி கிறிஷை பற்றியோ கிறிஷோட பாட்டியை பற்றியோ இந்த வீட்டில் யாராவது பேசுனீங்கன்னா அப்புறம் என் வீட்டில் யாரும் இருக்க வேண்டான்னு நானும் முடிவெடுக்க வேண்டியதாக போயிடும். புரியுதா? அப்படின்னு சொல்லும்போது, "அத்தை, நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. கிறிஷுக்கு இப்போ எங்கள் உதவி கண்டிப்பாக தேவைப்படுது. கிறிஷ் எங்கள் அம்மா வீட்டில் தான் தங்கியிருக்கான். எங்கள் வீட்டில் தான் இருக்கான். அவன் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நாங்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அது மட்டும் இல்லை, கிறிஷோட அம்மா வந்திருந்தா கூட பரவாயில்லன்னு எங்கள் வேலையை பார்த்துருந்துருப்போம். அவங்க அம்மாவும் கிறிஷ் மேலே எந்த அக்கறையும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கண்டுக்காமல் இருக்காங்க. அதனால தான் எங்களை தேடி இப்போ கிறிஷ் வந்ததுனால அவனுக்கு உதவி செய்யணும்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம்" அப்படின்னு மீனாவும் பதில் சொல்கிறாங்க. அந்த சமயம் அண்ணாமலை வந்து, "என்னாச்சு விஜயா, தேவையில்லாமல் ஏன் பேசிகிட்டு இருக்கேன்னு" கேட்க, "ஆமாங்க, இந்த வீட்டில் தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது உங்கள் பையன் முத்துவும் உங்கள் மருமக மீனாவும் மட்டும்தான். எதுக்கு என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்குறீங்க?" அப்படின்னு விஜயா சொல்ல, உடனே மீனாவும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பையன் வீட்டுக்கு போனோம், நாங்கள் பேசினோம், நாளைக்கு கிறிஷை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலையும், "இல்லைப்பா முத்து, இங்கே விஜயா சொல்கிறது சரின்னு சொல்லலை. ஆனாலும் கிறிஷ் செஞ்ச தப்புக்கு அவங்க அம்மா தானே வந்து உதவி செய்யணும். அவங்க அம்மா இப்போ வரைக்கும் வராமல் அக்கறையே இல்லாமல் இருக்காங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் சரிதான். கிறிஷ் ரொம்ப சின்ன பையன். அவன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கக்கூடாது. ஆனால் அவங்க அம்மாவுக்கும் கிறிஷ் மேலே அக்கறை இருக்கணும்ல. நீங்களே எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா யாராவது கிறிஷை பார்த்துக்கிட்டோன்னு பொறுப்பு இல்லாமல் தானே கிறிஷோட பாட்டியும் அவங்க அம்மாவும் இருப்பாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் எனக்கு புரியுது மாமா. இருந்தாலும் கிறிஷை வந்து கிறிஷ் மேலே எங்களுக்கு இப்போ தான் இந்த பாசம் வந்தது, அக்கறை வந்ததுன்னு இல்லை. முன்னாடியே கிறிஷை பார்த்துக்கணுன்ற எண்ணத்தில் நாங்கள் 2 பேருமே இருந்தோம். ஆனால் இப்போ அந்த வாய்ப்பு தேடி வந்ததுன்னு சந்தோஷப்படும்போது கிறிஷால் இவ்வளோ பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை கிறிஷால் சமாளிக்கவே முடியாது. கிறிஷும் நல்லா படித்து முன்னேறணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குன்னு" சொல்ல, உடனே முத்துவும் கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு. "அப்பா, என் வாழ்க்கையில் நானும் தனியாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்ப்பா. செய்யாத தப்புக்கெல்லாம் ரொம்பவே அனுபவிச்சிருக்கேன். அந்த ஒரு வாழ்க்கை கிறிஷுக்கு கிடச்சிடக்கூடாதுல்லப்பா. கிறிஷ் வந்து தப்பு செஞ்சுருக்கான். ஆனால் இப்போ கிறிஷ் திருந்திட்டான், மனசு மாறிட்டான், பொறுமையாக யோசித்து எதையாவது செய்யணும்னு நினைக்கிறான். அப்படி இருக்கும்போது
கிறிஷோட அம்மா வர வரைக்கும் நாங்கள் இந்த பிரச்சனையை கண்டுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக கிறிஷை வந்து போலீஸ் கூப்பிட்டு போயிடுவாங்கப்பா. அப்புறம் கிறிஷோட வாழ்க்கை என்னப்பா ஆகும் அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயா சிரிச்சுக்கிட்டே, அதான பார்த்தேன், நீ செஞ்ச தப்புக்கு நீ அனுபவிச்ச மாதிரியே இந்த ஒரு வாழ்க்கை கிறிஷுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. தப்பு செஞ்சா சரியான பதில் கிடைக்க தானே செய்யும். அதனால தான் இப்போவே அந்த பையனுக்கு இவ்வளோ கோவம் வருது. இந்த கிறிஷ் யாருக்கும் கொஞ்சம் கூட யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறான், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். சரியாக படிக்காமல் பிரச்சனை செஞ்சால் இப்படி தான் போலீஸ் தேடி வருவாங்க. உன்ன மாதிரி தான் அந்த கிறிஷும் இருக்கான். அதான் அந்த கிறிஷ் மேலே உனக்கு மட்டும் தனியாக இவ்வளோ அக்கறை இருக்குது போல். என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையால் நீங்கள் 2 பேரும் இங்கே வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் தேடி வந்தாங்கன்னா அப்புறம் முத்து, மீனா உங்கள் 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். அதனால் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போகிறாங்க. உடனே ரவியும், முத்து நீ செய்கிறத செய், உனக்கு ஏதாவது உதவி வேணும்னாலும் கேளு. இந்த கிறிஷ் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும், அதுக்காக நாங்களும் உனக்கு உதவி செய்கிறோன்னு முத்துக்கிட்ட வந்து ரவியும் ஸ்ருதியும் சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே முத்து கிறிஷோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே கண்கலங்கி உட்காந்துருக்காரு. மீனாவும் முத்துவுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் கிறிஷோட வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் சரியாக சாப்பிடவும் முடியாமல், சவாரிக்கு கூட போக முடியாமல், எந்த வேலையும் செய்ய முடியல மீனா அப்படின்னு வந்து இங்கே முத்து பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்து அண்ணாமலையும் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. அடுத்த நாள் அந்த பையனோட அப்பா சொன்ன மாதிரியே முத்துவும் மீனாவும் கிறிஷை கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கே கிளம்பி போக, அங்கே அந்த பையனோட அப்பாவும் கிறிஷை பார்த்த உடனே முதல்ல அவருக்கு ரொம்ப கோபம் வருது. நீ தான் என் பையனுக்கு பிரச்சனை செஞ்சதா? என் பையன் உன்னை தேவையில்லாமல் பேசியிருந்தாலும் நீ உன் டீச்சர்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். அவங்க தானே வந்து என் பையன்கிட்ட இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நீ ஏன் ஒரு முடிவெடுத்து கோவத்தில் இப்படி செஞ்சதுனால நான் வந்து போலீஸை வர வச்சா உன் நிலமை என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு கிறிஷ்கிட்ட கேட்க, கிறிஷ் உடனே அழுதுகிட்டு, வேண்டாம் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க அங்கிள், நான் வந்து தப்பு செஞ்சிட்டேன், நான் வேணும்னே அப்படி செய்யலை, என் அம்மா என்னை பார்க்க வராமல் இருந்தது, என் அம்மா என்கிட்ட ஃபோனில் பேசாமல் இருந்ததுன்னு ஒவ்வொன்றையும் நினச்சி நானே ரொம்ப மனசு வேதனையில் இருந்தேன். அப்போ உங்கள் பையன் என்கிட்ட வந்து தேவையில்லாமல் பேசி என்னை ஏளனமாக பேசி சிரித்தான். அதை என்னால் தாங்க முடியல. என் மேலே தப்பு இருக்குன்னா என்னை ஏளனமாக பேசின உங்கள் பையன் மேலேயும் தப்பு இருக்க தானே செய்யுது. எங்கள் அம்மா வரலன்னு நான் ரொம்ப மனசு வேதனையில் இருக்கும்போது உங்கள் பையன் என்கிட்ட ஆறுதலாக பேசியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன். உங்கள் பையனும் நானும் இந்நேரத்துக்கு ஃப்ரெண்டாக இருந்திருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன். அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை, முத்து மாமா, மீனா அத்தைன்னு எல்லாரும் என்னால் நிறைய பிரச்சனையை பார்த்துட்ருக்காங்க. எனக்காக இல்லைனாலும் இங்கே முத்து மாமா, மீனா அத்தைக்காகவாது என்னை மன்னிச்சிருங்களேன். நான் இனி இந்த மாதிரி தப்பை செய்யவே மாட்டேன் அப்படின்னு கிறிஷ் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கிறிஷ் யாருக்கு பிரச்சனை செஞ்சானோ அந்த பையன் அங்கே நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு அங்கே போய் கிறிஷும் மெதுவாக பேசுகிறான். என்னை மன்னிச்சிரு, நான் வேணும்னே இப்படிலாம் செய்யலை. ஏற்கனவே எங்கள் அம்மா மேலே நான் ரொம்ப கோவத்தில் இருந்தேன். அந்த சமயம் நீ எங்கள் அம்மாவை பற்றியும் என்னை பற்றியும் பேச எங்கள் அம்மா இனி உன்னை பார்க்க வரவே மாட்டாங்கன்னு நீ சொன்னல்ல. அது மட்டும் இல்லாமல் நீ இங்கேயே தான் இருப்ப, உன் அப்பா அம்மான்னு யாரும் உன்னை பார்க்க வரமாட்டாங்க அப்படின்னு நீ பேசினதை என்னால் ஏற்றுக்க முடியல. அந்த கோவத்தில் தான் இப்படி நான் செஞ்சிட்டேன். என்னால் உனக்கும் பிரச்சனை வந்திருக்கு. உன்னால தான் நான் கோவத்தில் இப்படி செஞ்சன்றதையும் நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். நீ என் ஃப்ரெண்டாயிரு, என்னை நீயும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி உடனே தப்பு செஞ்சதுக்கு கிறிஷ் அந்த பையன்கிட்டேயும் போய் மன்னிப்பு கேட்குறான். அவன்கிட்ட வந்து இனி நான் இப்படி செய்யவே மாட்டேன், நீயும் நானும் ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படின்னு கிறிஷ் வந்து ரொம்ப பாசமாக பேசுகிறத அந்த பையனோட அப்பா கவனிக்கிறாரு. உடனே கிறிஷோட நல்ல மனசை அந்த பையனோட அப்பாவும் புரிஞ்சுக்கிறாரு. கிறிஷ் சின்ன பையன், ஏதோ கோவத்தில் இப்படி செஞ்சுட்டான். நான் கூட கிறிஷ் எல்லார்கிட்டையும் இப்படி தான் பேசுவான் நடந்துப்பான்னு நினச்சேன். அதனால தான் சரியான பதில் இந்த பையனுக்கு கிடைக்கணும், இந்த பையன் திருந்துறதுக்கு கண்டிப்பாக அவனுக்கு வந்து ஏதாவது நம்ம செய்யணும்லாம் நினச்சி போலீஸ்லாம் வர சொன்னேன். ஆனால் கிறிஷ் ரொம்ப நல்ல பையனாக தான் இருக்கான். செஞ்ச தப்புக்கு என்கிட்ட மட்டும் இல்லாமல் பையன்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு என் பையனும் தப்பு செஞ்சுருக்கான்றத புரிய வச்சது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலான்னு இவ்வளோ நல்லா பேசுகிறானே, இந்த பையனை புரிஞ்சுக்காம நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல், நல்ல வேலை பேச வர சொன்னதும் ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட அப்பாவும் கிறிஷ்கிட்ட மெதுவாக பேசுகிறாங்க. இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இப்போ வரைக்கும் உங்கள் அம்மா உன்னை பார்க்க வரவே இல்லையே, உண்மையாகவே உங்கள் அம்மா எங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே கிறிஷும் அழுதுகிட்டே எங்கள் அம்மா வெளியூரில் இருக்காங்கன்னு என்னை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். என்னப்பா சொல்கிற, உங்கள் அம்மா வெளியூரில் இருக்காங்கன்னு நீ சொன்னதா என் பையன் கூட சொன்னான். அப்போ அவங்க இங்கே தான் இருக்காங்களான்னு கேட்க, எங்கே இருந்தா என்ன, என்னை பார்க்க தான் அவங்க இப்போ வரைக்கும் வரலையே, எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குதோ அது எல்லாத்தையும் சமாளிக்க என் கூட இருக்கிறது முத்து மாமாவும் மீனா அத்தையும் தான் அப்படின்னு சொல்லி
தன்னுடைய அம்மா வெளியூரில் இல்லை, ஆனால் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றதையும் அந்த பையனோட அப்பா கிட்ட சொல்ல முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கான். அவர் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் கிரிஷ் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப பாசமாக பேசுகிறான் கிரிஷ். அது மட்டும் இல்லாமல் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே இருக்க அந்த பையனோட அப்பா கிரிஷை பார்த்த உடனே மனசு மாறுறாரு. நான் என்னுடைய மனைவின்னு எல்லாரும் என் பையனை பார்த்துக்கிறதுக்காக இருக்கோம். ஆனால் அந்த கிறிஷை கவனிக்கன்னு யாரும் இல்லாததுனால தான் கிறிஷ் வந்து இப்படி தன்னுடைய அம்மா பேச மாட்டேங்கிறாங்க, பார்க்க வரமாட்டேங்கிறாங்க. எல்லாரோட அம்மா அப்பாவும் வராங்களே, நாம் மட்டும் தனியாக இருக்கோமேன்ற ஒரு எண்ணத்தில் தான் இப்படிலாம் செஞ்சுட்டானே தவிர்த்து, மற்றபடி கிறிஷ் ரொம்ப நல்ல பையன் அப்படின்றத அந்த பையனோட அப்பாவும் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் அங்கே கண் கலங்கி நிற்க, என்னை மன்னிச்சிடுங்க முத்து, என்னை மன்னிச்சிடுங்க மீனா. நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க, கிறிஷோட வாழ்க்கைக்காக எவ்வளவோ பேசுனீங்க. நான் வந்து என் பையன் மேலே உள்ள பாசத்தில் நான் உங்களை திட்டி அனுப்பிட்டேன். ஆனால் கிறிஷ்கிட்ட பேசுனதுக்கப்புறமா நான் மனசு மாறிட்டேன். இனி எந்த பிரச்சனையும் வராது. நான் யார்கிட்டேயும் பேசலை. இந்த பிரச்சனையை நம்ம இப்படியே விட்டுறலாம். இனி போலீஸ் வந்து கிறிஷை வந்து விசாரிக்கவும் மாட்டாங்க. இங்கே கிறிஷும் எப்பயும் போல் ஸ்கூலில் போய் படிக்கலாம் அப்படின்னு அந்த பையனோட அப்பாவும் மனசு மாற, கிறிஷை பார்த்த உடனே, கிறிஷ் உங்கள் அம்மா வரமாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்கலாம் நீ இனி கவலைப்படாத. என் பையனை பார்க்க நானும் என் மனைவியும் வரும்போது கண்டிப்பாக உன்கிட்டையும் பேசுவோம். உனக்கு தேவையானதையும் நாங்கள் வாங்கிட்டு வந்து தருவோம். அது மட்டும் இல்லை, எங்களையும் நீ வந்து உங்கள் சொந்தக்காரங்களாகவே பார்க்கலாம். இனி என் பையனும் நீயும் எப்பயும் போல் ஒரே கிளாஸில் படிக்கலாம், ஒரே ஸ்கூலில் படிக்கலாம், 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பையனையும் கூப்பிட்டு, கிறிஷ்கிட்ட அப்படி நீ பேசுனதுக்கு நீ முதல்ல மன்னிப்பு கேளு. நீ தேவையில்லாமல் ஏளனமாக பேசி சிரிச்சிருக்க. அந்த கோவத்தில் அவன் மனசில் எவ்வளோ மனவேதனை இருந்திருந்தா உன் மேலே கோவப்பட்டிருப்பான். கிறிஷ் இப்படி கோவப்படுற ஆளே இல்லைன்னு அவன் பேசுகிறத வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் வந்து கஷ்டப்படுறத புரிஞ்சுக்காம ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து அவனுக்கு நீ ஆறுதலாக இருந்திருக்கணும். உங்கள் அம்மா வரலனாலும் பரவாயில்ல, என் அம்மா எனக்காக ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து தந்திருக்காங்க. நீயும் நானும் ஒன்றாவே இந்த ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடலான்னு கிறிஷ்கிட்ட நீ பாசமாக பேசியிருந்தா கிறிஷ் இப்படிப்பட்ட தப்பை செஞ்சுருக்க மாட்டான். நீ தேவையில்லாமல் பேசியிருக்க. ஆனால் நீ பேசின எல்லாத்தையும் மறைச்சிட்டு கிறிஷ் தான் தப்பு செஞ்சான்னு அவனை மட்டும் மாட்டி விட்டா எப்படி அப்படின்னு தன்னுடைய பையன் செஞ்ச தப்பையும் புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து தன்னுடைய பையனையும் கிறிஷ்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு அந்த பையனோட அப்பா. நடந்த எல்லாத்தையும் பார்த்து முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே முத்துக்கிட்ட மீனா சொல்கிறாங்க, கிறிஷ் எவ்வளோ நல்ல பையன்றத இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இனி பிரச்சனையெல்லாம் இல்லைல்லங்க, நம்ம கிறிஷை எப்பயும் போல் படிக்க அனுப்பலாம்லன்னு சொல்ல, ஆமாம் மீனா, இனி கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்த கிறிஷ் இனி இவ்வளோ கோவப்படவும் மாட்டான், யார்கிட்டையும் இந்த மாதிரி பிரச்சனை செய்யவும் மாட்டான் அப்படின்னு முத்து மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது உடனே அந்த பையனும் கிறிஷும் வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இனி எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி, கிரிஷ் நான் கண்டிப்பாக நீ செஞ்ச தப்பெல்லாம் நான் மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன். இனி நான் அந்த ஸ்கூலுக்கு என் பையனை பார்க்க வரும்போது உன்னையும் பார்ப்பேன், புரியுதான்னு சொல்ல, கண்டிப்பாக அங்கிள் என்னை பாருங்கள், பேசுங்க. நானும் உங்கள் பையனும் எப்பயும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்போம். நான் யார்கிட்டையும் இப்படி நடந்துக்க மாட்டேன், பிரச்சனை செய்யவே மாட்டேன். நல்ல பையனாக நான் நல்லபடியாக படிப்பேன்னு சொல்ல, கிறிஷோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட அந்த ஆளும் உடனே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, கிறிஷ்கிட்ட பேசினதுலேருந்து அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கான். தன்னுடைய அம்மா கூடவே இருக்கணும், அவங்க தன்னை நல்லா நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறான் கிறிஷ். ஆனால் அவங்க அம்மா அக்கறையே இல்லாமல் இருக்காங்க. ஆனால் கிறிஷ் பேசுனதுலேருந்து ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, அவங்க அம்மா வெளியூரில் இல்லை, அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையாலையும் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காகவும் கிறிஷை பார்க்க வராமல் இருக்காங்க. நீங்கள் என்ன ஏதுன்னு உண்மையை கண்டுபிடிச்சி அவங்க அம்மா கூட கிறிஷை வந்து சேர்த்து வைங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் கிறிஷ் ரொம்ப நல்லா படிப்பான், அவன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பையனோட அப்பா வந்து கிறிஷ் வந்து பேசினதுலேருந்து முத்து மீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, உடனே முத்துவும் எங்களுக்கும் இதெல்லாம் புரியுது சார், கண்டிப்பாக உண்மையை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்ச முத்து ரொம்ப சந்தோஷமாக அங்கே அந்த பையனோட அப்பா கிட்ட கிறிஷ் பேசினதுக்கப்புறம் அங்கேருந்து கூட்டிகிட்டு வர, உடனே கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக, முத்து மாமா இனி நான் ஸ்கூலுக்கு போகலாம்ல, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான்னு சொல்ல, உடனே முத்து சொல்கிறாரு, பாத்தியா நீ எல்லார்கிட்டேயும் நல்ல விதமாக பேசி எல்லார்கிட்டேயும் நல்ல விதமாக நடந்துக்கிட்டேன்னா அவங்களும் உன்கிட்ட பாசமாக பேசுவாங்க. நீ எல்லார்கிட்டேயும் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொன்னது மட்டும் இல்லாமல் நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பும் கேட்டு அந்த பையன் என்ன தப்பு செஞ்சான்றதையும் ரொம்ப பாசமாக சொல்லி புரிய வச்சு, அதனால தான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன் மேலே தப்பே இருந்தாலும் அவங்களும் மன்னிச்சிட்டாங்க. இனி யார்கிட்டையும் இவ்வளோ கோவமாக பேசவும் கூடாது, நடந்துக்கவும் கூடாது. நீ நல்லா படித்து முன்னேறணும். எப்படியோ இந்த பிரச்சனையிலேருந்து உன்னை வெளியில் கொண்டு வந்துட்டேன், அது வரைக்கும் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு முத்து கண்கலங்கி பேச, மீனா சொல்கிறாங்க, உங்களால்
இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் நீங்களும் கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூப்பிட்டு வந்துட்டீங்க. நாளையிலேருந்து ரொம்ப சந்தோஷமாக கிறிஷ் வந்து ஸ்கூலுக்கு போகலாம் வரலாம் அப்படி தானேங்கன்னு சொல்லிட்டு கிறிஷை அங்கேருந்து கூப்பிட்டு வரும்போதே முத்து நினைக்கிறாரு. இங்கே ஏற்கனவே அந்த பையனோட அப்பா சொன்னார்ல, இங்கே கிறிஷோட அம்மா வந்து வெளியூரில் வேலை பார்க்கல. கிறிஷ் அப்படி தான் சொல்கிறான். ஆனால் உண்மையெல்லாம் கிறிஷ் வந்து சொல்ல மாட்டேங்கிறான். நீங்கள் தான் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு. அதுக்காகவே மீனா வந்து டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குன்னு அங்கே கிளம்புன உடனே கிறிஷை தனியாக கூப்பிட்டு முத்து பேச ஆரம்பிக்கிறாரு. கிறிஷ், என்னை பற்றி உனக்கு தெரியும். உன் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், அக்கறை வச்சுருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன் மேலே வச்ச அக்கறையால் தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கணும், உன்னை காப்பாற்றணும்னு நினச்சேன். நான் கேட்குற கேள்விக்கு உண்மையாக நீ பதில் பேசணும். எந்த உண்மையும் இனி நீ மறைக்கக்கூடாது. அப்போ தான் உன் அம்மா கூட உன்னை நான் சேர்த்து வைக்க முடியும்னு சொல்ல, என்ன முத்து மாமா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, உங்கள் அம்மா வெளியூரில் வேலை பார்க்குறதா நாங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம், நம்பிட்டு இருந்தோம். நீயும் அதே தான் சொன்ன. ஆனால் இன்னைக்கு அந்த பையனோட அப்பா கிட்ட எங்கள் அம்மா வெளியூரில் வேலை பார்க்கவே இல்லைன்னு நீ சொல்லியிருக்க. அது உண்மைதானா அப்படின்னு கேட்க, முத்து மாமா அப்படின்னு சொல்ல, என்கிட்ட நீ உண்மையை மட்டும்தான் பேசணும்னு சொல்கிறாரு முத்து. உடனே கிறிஷ் பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்க அழ ஆரம்பிக்கிறான். நீ அழ வேண்டாம். உங்கள் அம்மாவை நீ பார்க்கணும்ல, உங்கள் அம்மா கூடவே இருக்கணுன்ற ஆசை உனக்கு இருக்குல்ல. நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். உங்கள் அம்மா கூட நான் உன்னை தங்க வைக்கிறேன். அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன்னு சொல்ல, உங்கள் அம்மா இங்கே எங்கேயோ தானே இருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு சொல்லு. நானும் நீயும் போய் உங்கள் அம்மாவை பார்க்கலாம், பேசலாம். அவங்க எதுக்காக உன்னை பார்க்க வராமல் இருக்காங்க, உன் மேலே அக்கறையே இல்லாமல் கண்டுக்காமல் ஏன் இருக்காங்கன்னு நான் அவங்கக்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லை மாமா, நீங்கள் அப்படிலாம் செய்ய முடியாது. என் அம்மா பாவம். அப்படி நான் உண்மையை சொன்னால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்ல, என்னது நீ உண்மையை சொன்னால் உங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்களா? யார் அது? நீ முதல்ல உண்மையை என்கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு இங்கே முத்து சொல்லும்போது, முத்துவை நம்பி இங்கே எல்லா உண்மையும் கிருஷ்ணும் சொல்ல ஆரம்பிக்கிறான். எங்கள் அம்மா யாருன்னு உங்களுக்கு கூட நல்லா தெரியும். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்க ரோகிணி தான் என் அம்மா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற? உங்கள் அம்மா கல்யாணின்னு சொல்லிட்டு இருந்தியே, அவங்க வெளியூரில் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அம்மா கல்யாணின்னு எங்கள் பாட்டி தான் கூப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா ரோகிணி தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு நான் தான் பையன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன கிறிஸ் சொல்கிற, உண்மையாவான்னு கேட்கும்போது, எங்கள் அம்மா கூடயே தங்கணும்னு நான் ஆசைப்பட்டு என் பாட்டிக்கிட்ட சொன்னேன். அதனால தான் என் பாட்டி யார்கிட்டையும் சொல்லாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி போனாங்க. அப்போயாவது எங்கள் அம்மா உண்மையை சொல்லி என்னை வந்து அவங்க கூடயே வச்சு பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எங்கள் பாட்டிக்கு இருந்தது. ஆனால் எங்கள் அம்மா என்னை தங்கி படிக்க எல்லா ஏற்பாடும் செஞ்சாங்க. ஆனால் என்னை பார்க்கவே வரல. மகேஸ்வரி ஆண்டி தான் என்னை பார்க்க வருவாங்க. எங்கள் அம்மா எனக்காக வாங்கி தர பொருள் எல்லாத்தையும் இவங்க தான் கொண்டு வந்து தருவாங்க. என் அம்மாவை பார்க்கணும், மற்ற பசங்களோட அம்மா அப்பான்னு எல்லாரும் வந்து பார்க்குறாங்கன்னு நானும் ஆசைப்பட்டேன். எங்கள் அம்மா என்னை பார்க்க வராததுனால சரியாக சாப்பிடாம யார் பேச்சும் கேட்காம இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சு பார்த்தீங்களா, நான் செஞ்ச பிரச்சனையால் நீங்கள் எனக்காகலாம் மன்னிப்பு கேட்டீங்கல்ல, அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லவும், அப்போ உன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அந்த ரோகிணி தான்ல. இந்த ரோகிணி உண்மையை மறைச்சது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பையன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்ல, நான் மாட்டிக்கவே கூடாதுன்னு நினச்சிருக்காங்கல்ல. கிறிஷ், இதை நீ முதல்ல எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நானும் மீனாவும் உங்ககிட்ட எவ்வளோ கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஏன் இன்னைக்கு கூட அந்த பையனோட அப்பாவும் உன் அம்மாவை பற்றி விசாரித்தப்ப நீ எந்த பதிலும் பேசாமல் தான் இருந்த. ஆனால் உங்கள் அம்மா வெளியூரில் வேலை பார்க்கலன்ற ஒரு விஷயத்த சொன்ன உடனே எனக்கு மட்டும் இல்லை, உன் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கும் கூட சந்தேகம் வந்துருச்சு. அவர் தான் இந்த உண்மையை நீங்கள் கண்டுபிடிக்கணும் முத்துன்னு சொல்லி அனுப்புனார். அதான் உன்னை தனியாக கூப்பிட்டு வந்து உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு நான் வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியதாயிருச்சுன்னு சொல்ல, முத்து மாமா, நீங்களும் மீனாத்தையும் ரொம்ப நல்லவங்க. அதே மாதிரி எங்கள் அம்மாவும் ரொம்ப நல்லவங்க தான். அவங்களுக்குன்னு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு நினச்சி என்னை பற்றின உண்மை சொன்னால் அப்புறம் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எங்கள் அம்மாவை வெளியில் அனுப்பிடுவீங்களாமே. அதனால தான் இதெல்லாம் சொல்லாத, என் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு அப்பப்போ என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. முன்னாடியெல்லாம் நான் என் பாட்டி கூட இருக்கும்போது என்னை பார்க்க வருவாங்க, பாசமாக பேசுவாங்க. ஆனால் இப்போ என்னை எங்கே பார்த்தாலும் திட்டுறாங்க. உன்னால தான்டா எனக்கு பிரச்சனைன்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா? என் அம்மாவும் நானும் எப்போ தான் வந்து ஒன்றா இருப்போமோ தெரியல. என் அம்மா எனக்காக சமைச்சு கொடுக்கணும், அதெல்லாம் நான் சாப்பிடணும், எங்கள் அம்மாக்கிட்ட நான் சந்தோஷமாக பேசணுன்னுலாம் ஆசைப்பட்றேன். அதெல்லாம் எப்போ நடக்கும்னே தெரியல அப்படின்னு உண்மையை சொன்ன கிறிஷும் அழ ஆரம்பிக்கிறான். உடனே முத்து, எல்லாம் நடக்கும் கிறிஷ், நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும். நான் இன்னைக்கு கண்டிப்பாக நீ சொன்ன உண்மையை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன். அந்த ரோகிணி உன் கூட தான் இனி இருப்பாங்க. இவ்வளோ கஷ்டத்தை நீ வந்து மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் அம்மாவை நீ மாட்டி விடக்கூடாதுன்னு நினச்சிருக்க. ஆனால் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல,
உன்னை பார்க்க வரவே மாட்டேன்னு என் வீட்டில் இருக்கிற ரோகிணியே இவ்வளோ திட்டம் போட்டு யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்காம இருந்தா எப்படி? நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ட. இனி உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும். இன்னைக்கு ரோகிணிக்கிட்ட நான் பேசுகிறேன். உங்கள் பையன் கிறிஷை பார்த்துக்க முடியுமா முடியாதா? முடியாதுன்னா சொல்லிடுங்க. நானும் மீனாவும் கிறிஷை பார்த்துப்போம் அப்படின்னு தெளிவாக உங்கள் அம்மா ரோகிணிக்கிட்ட பேசுகிறேன். தன்னுடைய வாழ்க்கை முக்கியம்னு நினைக்கிற ரோகிணி உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்கலல்ல. அதுவும் உன் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிறதே இந்த ரோகிணி தான். நான் பேசிக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லி கிறிஷை கூப்பிட்டுட்டு தன்னுடைய வீட்டுக்கு வராரு முத்து. அந்த சமயம் முத்துக்கு மீனா ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். கிறிஷை கூப்பிட்டு போயிட்டுருக்கேன்னு சொல்லும்போது, கிறிஷை கூப்பிட்டு போகிறீங்களா? உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் தேவையில்லாமல் கேள்வி கேட்பாங்க. கிறிஷை முதல்ல எங்கள் அம்மா வீட்டில் விடுவோம். அது மட்டும் இல்லாமல் கிறிஷை எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க. எதுக்குங்க கிறிஷை கூப்பிட்டு போகிறீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு கிறிஷோட அம்மா யாருன்னு உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அப்படின்னு சொல்ல, கிறிஷோட அம்மாவா யாருங்க அப்படின்னு கேட்க, நம்ம வீட்டில் உள்ள ரோகிணி தான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்போ நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி இந்த ரோகிணி தான் கிறிஷோட அம்மாவா? இருந்தாலும் கிறிஷ் இப்போ அங்கே வர வேண்டாங்க. ஏன்னா கிறிஷை பார்த்தாலே உங்கள் அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. கிறிஷ் முன்னாடி உங்கள் அம்மா இல்லை மற்றவங்க யாரும் கிறிஷை திட்டுறதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அந்த ரோகிணி தானே தப்பு செஞ்சுருக்காங்க. அவங்கள கிறிஷ் முன்னாடியே நம்ம திட்டணும். கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக எங்கள் அம்மா வீட்டில் இருக்கட்டும். நாம் போய் பேசுவோன்னு சொல்லிட்டு கிறிஷை மறுபடியும் சந்திரா வீட்டில் விட்டுட்டு முத்துவும் மீனாவும் உண்மை தெரிஞ்சதால் அங்கே விஜயாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. சந்திராவோட வீட்டுக்கு வந்த கிறிஷை பார்த்துட்டு உங்கள் அம்மா ரோகிணியாப்பா அப்படின்னு கேட்க, ஆமாம் எங்கள் அம்மா ரோகிணி தான் அப்படின்னு சொல்ல, என்ன இது இந்த ரோகிணி ஏற்கனவே கல்யாணமான உண்மையை மறைச்சி இந்த விஜயா வீட்டில் மனோஜை வர கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சொன்னது எல்லாமே போய் தானா இந்த ரோகிணி அப்படின்னு சந்திரா யோசிக்கிறாங்க. என் பொண்ணு அந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக பொறுப்பான மருமகளாக இருக்காங்க. ஆனால் மீனாவை கொஞ்சம் கூட மதிக்காத இந்த விஜயாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ரோகிணியால் இந்த விஜயா இன்னும் அவமானப்பட்டு தான் நிற்க போகிறாங்க. என்னை சம்மந்தின்னு கூட அந்த விஜயா பேசினதே இல்லை சந்தோஷமாக. இப்போ தன்னுடைய மருமக ரோகிணியால் தலை குனிஞ்சு நிற்க போகிறாங்க இந்த விஜயா அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு வந்த உடனே இங்கே ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரோகிணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு மகேஸ்வரி வீட்டிலேருந்து வந்துட்டீங்களான்னு கேட்க, உடனே விஜயாவும் என்ன மீனா அப்போ ரோகிணி இன்னைக்கு வெளியில் வேலைக்கு போகலையா? ஆமாம் நீ என்ன எப்போ பார்த்தாலும் உன் ஃப்ரெண்டுங்க கூடயே இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு விஜயா கேட்க, இல்லை அங்கே நான் கிளைண்ட்டை பார்க்க போனேன். அந்த சமயம்தான் நான் மகேஸ்வரி வீட்டுக்கு போனேன். எப்போ பார்த்தாலும் நான் ஒன்றும் என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசுகிறதும் இல்லை, அவங்க வீட்டுக்கு போகிறதும் இல்லை. ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் தான் நான் அங்கே போவேன், இல்லை ஒரு வேலை விஷயமாக தான் அங்கே போவேன்னு சொல்ல, நீ பொய் சொல்லாத அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நான் எதுக்குங்க பொய் சொல்கிறேன்? ஏன் என் ஃப்ரெண்டும் அப்படி தானே சொன்னாங்க. நீங்கள் எதுக்குங்க தேவையில்லாமல் நீங்கள் கிறிஷை பார்த்துக்கிறீங்க, அதுதான் தேவையில்லாத வேலை. என் ஃப்ரெண்டை நான் பார்க்க போனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, உன் பையனை பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்னு உன் ஃப்ரெண்டு எல்லாருக்கிட்டையும் உதவி கேட்டு வச்சுருக்கல அப்படின்னு மீனா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னது என் பையனா? யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்க, உன் பையன் கிறிஷை பற்றி தான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அவ்வளோ நேரம் ரொம்பவே கோவமாக பேசின ரோகிணியும் திருன்னு முழிக்கிறாங்க. உடனே விஜயாவும், மீனா என்ன நடக்குது? நீ என்ன உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்தேன்னு தெரியல. வந்த உடனே ரோகிணி கிட்ட கேள்வி கேட்குற. ரோகிணி பார்லருக்கு தான் போயிட்டு வந்தேன்னு தெளிவாக சொல்கிறான்ல. அது மட்டும் இல்லை, நீ தான் உன் வேலைக்கு போகாமல் அந்த கிறிஷ் தான் கவனிப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன முத்து 2 பேரும் தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க, நாங்கள் பிரச்சனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு தான் நான் சொன்னேன் கிறிஷை கூப்பிட்டு வந்திருக்கணும்னு. இன்னைக்கு கிறிஷ் என்னென்ன சொன்னால் என்னென்ன செஞ்சான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பையனோட அப்பாவை பார்க்க கூப்பிட்டு போயிருந்தோம். அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் கிறிஷ் சரியாக பதில் சொன்னான். அப்போ தான் ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டாங்க. எங்கள் அம்மா வெளியூரில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆனால் என்ன கவனிக்காமல் இருக்கிற என் அம்மாவை பற்றி நான் பேச விரும்பவே இல்லைன்னு சொல்லியிருக்கான். அவரும் என்னை கூப்பிட்டு இந்த உண்மையை சொன்னார். இங்கே கிறிஷுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து கிறிஷோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மெதுவாக பேசினேன். அப்போ தான் இந்த ரோகிணி தன்னுடைய அம்மான்ற உண்மையை கிறிஷ் எங்ககிட்ட சொன்னான். அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா ரொம்ப பாவம். இந்த உண்மை தெரிஞ்சால் எங்கள் அம்மாவை விஜயா பாட்டி வெளியில் அனுப்பிடுவாங்க. அதனால தான் நானும் இந்த உண்மையை சொல்லலை. முதல்லலாம் எங்கள் அம்மா ரொம்ப பாசமாக பேசுவாங்க. இப்போ எப்போ பார்த்தாலும் என்னை ரொம்ப திட்டுறாங்க. என்னை பார்க்கவே எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. எங்கள் அம்மா என் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு உன் பையன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான். இந்த வீட்டு மருமகளாக இருக்கிறத விட உன் பையன் கிறிஷுக்கு நீ அம்மாவாக இருக்கிறது தான் சரியான முடிவு அப்படின்னு சொல்ல, உடனே விஜயா அண்ணாமலன் எல்லாருமே ரொம்ப கோவப்படுறாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனாவும், நாங்கள் எதுக்கு இந்த ரோகிணி மாதிரி பொய் சொல்ல போகிறோம்? தெரிஞ்ச உண்மையை ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுகிறோமே, இதெல்லாம் உண்மையே இல்லைன்னு ரோகிணி சொல்லவே இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜயாவும், ரோகிணி உண்மையை சொல்லு, கிறிஷ் உன் பையனான்னு கேட்க, அழுதுகிட்டே, ஆமாம் ஆண்டி
மீனா முத்து சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்கிறத கேட்ட உடனே, ஏண்டி என்னையும் என் பையன் மனோஜும் ஏமாத்துனேன்னு கேள்வி கேட்குறாங்க. நான் யாரையும் ஏமாத்தலைன்னு சொல்ல, நீ செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எதிர்த்து வேற பேசுறியா? நீ பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தை ஏமாத்திருக்கடி அப்படின்னு ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. இந்த கிரிஷ் தேவையில்லாமல் என்னை பற்றின உண்மையை சொல்லி மாட்டி விட்டுட்டானே அப்படின்னு சொல்லி மீனா முத்து முன்னாடி பதில் பேச முடியாமல் வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே அங்கே வந்து ரவியும் ஸ்ருதியும், முத்து, மீனா, நல்ல வேலை உண்மையை கண்டுபிடிச்சிங்க. இல்லைனா பாவம் கிரிஷ் இன்னும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய பையன் மேலே அக்கறையே இல்லாமல் தான் இந்த ரோகிணி இருந்திருப்பாங்கல்ல. என்ன ரோகிணி, உங்கள் பையனோட வாழ்க்கை முக்கியமே இல்லைன்னு நினச்சிட்டிங்களா? உங்கள் வாழ்க்கை, உங்கள் சந்தோஷம் இது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு இங்கே வந்து ஸ்ருதி கேள்வி கேட்க, அப்படிலாம் இல்லைங்க. என் பையனுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே நானும் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். வக்கீலெல்லாம் கூட போய் பார்த்தேன். ஆனால் முத்து மீனா இருக்கிறதுனால தான் ஒரு நம்பிக்கையில் நான் அமைதியாக இருந்தேன். மற்றபடி இந்த பிரச்சனையால் நான் தான் கிறிஷோட அம்மான்னு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் என் பையன் கிறிஷ் உண்மையை சொல்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு முத்து மீனா முன்னாடி மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க ரோகிணி.